ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த கொரியன் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கும் வரும். அதேமாரி மத்தவங்களுக்கும் ரெக்கமெண்டேஷனா போகும். ஸோ வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ள போயிரலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்ட்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து பஸ்ல தான் போயிட்டுருப்பா. அப்படியே வந்துட்டு நம்ம சார் சொன்னது யோசிப்பாளா? இந்த மாரி நான் வந்து இர்ரேஷனல் நம்பரே புரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொன்னது, ஆமா. இப்ப அவரு எதுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறாரு? அப்படின்னு சொல்லிட்டு கண்டதெல்லாம் போட்டு மனச குழப்பிக்கிட்டு இருக்க, "என்னாச்சு உனக்கு?" "ஆ ஒண்ணும் இல்ல சார். அதாவது அதாவது எதுக்கு பித்தாகரஸ் அவரோட ஸ்டூடண்ட்டே கொன்னாரு?" "என்னது உனக்கு இது புரியலையா? பித்தாகரஸ் வந்துட்டு அவரோட சாம்ராஜ்யமே அழிஞ்சிரும். அந்த ஸ்டூடண்ட் மட்டும் அந்த உண்மைய சொல்லிட்டானா, அதனால தான் கொன்னாரு." அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த 5த் பிசிக்கு போன மாரி காமிப்பாங்க. கடவுளே! என் மண்டையில இருக்க முடியெல்லாம் கொட்டிடும் போல இருக்கே! நான் கண்டுபிடிச்சது போய் யார்ட்டயும் சொல்லியே ஆவணும். வந்துட்டீங்களா சார்? வந்துட்டீங்களா? என்ன ஆச்சு? ஹிப்போசிஸ் என்ன ஆச்சு உனக்கு? சார் நான் நான் ஒரு தியரி கண்டுபிடிச்சிருக்கேன். நம்ம வந்துட்டு நம்பர்ஸ் இல்லாத நம்பர்ஸுமே வச்சு டீல் பண்ண முடியும். என்ன சொல்ல வரீங்க ஹிப்போசிஸ்? புரியல எனக்கு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி சொல்லிட்டு ஒரு 1 மணி நேரம் கால்குலேஷன் போட்டுட்டு, இதுதான் சொல்ல வரேன் சார். இர்ரேஷனல் நம்பர்ஸ் வச்சு நம்ம எது வேணா ப்ரூவ் பண்ணலாம் சார். மேக்ஸ்ல நம்ம என்ன வேணா பண்ணலாம். ஓ! ரொம்ப நல்ல விஷயம் ஹிப்போசிஸ். இத நீங்க யார்ட்டயாவது சொன்னீங்களா இதுக்கு முன்னாடி? இல்ல சார். இதான் உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். நான் கண்டுபிடிச்ச உடனே சொல்றது உங்ககிட்ட தான். ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. ஹிப்போசிஸ் இப்படி வாப்பா. என்ன சார் ஆச்சு? ஒண்ணும் இல்ல. அப்படி சொல்லிட்டு அவர் கழுத்த புடிச்சுட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட சாம்ராஜ்யத்த அழிக்கிறதுக்கு நீ வந்திருப்ப. போடா! அப்படி சொல்லிட்டு அவன அப்படியே கொன்னுட்டு இருப்பாரு. இப்ப புரியுதா? நான் என்ன சொல்ல வந்தேன்னு? புரியுது சார். ஹா! என்ன இவன்லாம் மனுஷனா? மேக்ஸ் பத்தி பேசும்போது இவன் கண்ணு இவ்ளோ க்ளோ ஆவுது. கடவுளே! மேக்ஸ்ன்னு வாழ்றோம் போல இருக்கு. அப்படி சொல்லிட்டு இங்க பொலம்பிட்டு இருப்பா. ஆனாலும் இதெல்லாம் நல்லதா இருக்கு. அப்படி சொல்லிட்டு சார் பார்த்துட்டே நடந்துட்டு இருப்பாளா? சார் பார்க்கும்போது அப்படியே பார்க்காத மாரி திரும்பிருவா. அப்புறம் பார்த்துட்டே நடந்ததுல கீழ விழுந்துருவாளா? என்னாச்சு? ஓகே தானே? ஓகே தான் அப்படி சொல்லிட்டு அவளுக்கு அவளே தொடச்சு விட்டுட்டு எழுதிட்டு இருப்பா. எம்பாரஸிங்கா இருக்கு. இதுல என்ன எம்பாரஸிங் ஆவறதுக்கு இருக்கு? ஆமா சார். கீழ விழுந்தா எம்பாரஸிங் ஆக வேணாமா? இங்க பாரு ஈஜுன், நீ வந்துட்டு வேணும்னே ஒரு விஷயத்த பண்ணிட்டு எம்பாரஸிங் ஆவுது சொல்லக்கூடாது. தெரியாம ஒரு விஷயம் நடந்தா தான் எம்பாரஸிங் அப்படி சொல்லுவாங்க. ஐயோ! இப்ப இங்கிலீஷ் கிளாஸ் வேற போயிட்டு இருக்கு எனக்கு அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பா. இங்க நம்ம ஈஜுன் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாளா, அவங்க அம்மா, போடி பாத்ரூம் போ." என்னது? எதுக்குமா? ஏன் நான் பாத்ரூம் எப்ப போனேன்னு கூட நீ தான் சொல்லுவியா? அந்த நிலைமைக்கு தான் வந்துட்டு இங்க கான்ஸ்டிபேஷன்ல வந்து கிடந்த. ஹாஸ்பிட்டல் போன மறந்தியா? உள்ள போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆ போறேன். சரி, உன் சாருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும்டி. எதுக்கு அவருக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்றீங்க? ஆமா. உன்ன வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லாம் கஷ்டப்பட்டு கூட்டு போனார்ல. அப்ப நம்ம தேங்க்ஸ் கூட சொல்லாம இருந்தா எப்படி? அதெல்லாம் வேணாம். அவரு ரொம்ப பிஸியாவே இருப்பாரு. அதெல்லாம் நீங்க சொல்ல வேணாம். இப்ப புரியுது. இந்த மேடம் வந்து நெகட்டிவ் மார்க் வாங்குறதுனால சார் எங்கள பார்க்க விட மாட்றா அதானே? இல்ல அப்படி கிடையாது. ஆ சார் வந்து நெகட்டிவ் மார்க் எனக்கு வேணும்னேலாம் போடுறதில்ல. ஆக்சுவலி நீங்க நெனைக்கிற மாரி அவர் வந்து அவ்ளோ கெட்டவர் கிடையாது. அவர் வந்துட்டு நல்லவர் தான். மனசளவுல அவர் வந்து கொஞ்சம் தங்கமானவரு. ஆமா. நான் எதுக்கு இப்போ இதெல்லாம் அம்மாகிட்ட சொல்லிருக்கேன்? அப்படி சொல்லிட்டு அந்த கொரியன் டீச்சர் சொன்னத யோசிச்சு பாப்பா. அதுல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவன் பார்க்க தான் மெச்சூர்டா இருப்பான். ஆனா மனசளவுல அவன் குழந்தை அப்படி சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டு, என்ன என்னது இது? அந்த டயலாக்லாம் என் வாயிலேருந்து வருது? எப்படி வருது? அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா. அவங்க அம்மாவும் இவ என்னத்த சொல்ல வரா? அப்படின்ற மாரி பார்க்க, அவ அப்படி சைலன்ட்டா உள்ள போயிடுவா. இப்ப எதுக்கு நான் அம்மாகிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டுருந்தேன்? ஆமா, எனக்கு வந்துட்டு ஏன் அவரு அவ்ளோ நல்லவரா தெரியிறாரு திடீர்னு? ஆ இப்போ புரியுது. இந்த அறிவாளி ஜீனியஸா இருக்க பசங்கலாம் வந்துட்டு இப்படிதான் மேனிபுலேட் பண்ணுவானுங்க நம்பள. அப்படியே நம்ம மனச வந்து கலைக்கிறதுக்கு பாப்பானுங்க. அவர பத்தி நான் எப்படி நெனச்சுட்டு இருந்தேன், இப்ப அவர எப்படி நெனைக்க வைக்கிறாரு. எல்லாம் அவரு வந்துட்டு அவர் சொன்ன வார்த்தை தான். என்ன வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாருன்னு சொன்னார்ல, அதனால தான் நான் இப்படி ஆயிட்டேன். ஈஜூன் நல்லா புரிஞ்சுக்கோடி, அவரு உன்ன மேனிபுலேட் பண்றாரு. அடுத்த வாட்டி அவர பார்க்கும்போது அவர கண்ணு கூட நீ பார்த்து பேசக்கூடாது. புரியுதா? இல்லன்னா அவரு உன்ன அப்படியே மேனிபுலேட் பண்ணி வசியம் பண்ணிருவாரு. அப்படி சொல்லிட்டு இங்க அவளே வந்துட்டு பேசிட்டு இருப்பா. டேய் நான் அனுப்புன ஆர்டிக்கிள் எல்லாரும் படிச்சீங்களா? என்ன ஆர்டிக்கிள்? அதுதான் அந்த புரொஃபசர் தியா. அவ வந்துட்டு மெடல் வாங்குனா கொரியால மேக்ஸ்க்காக அப்படி சொல்லிட்டு போட்டிருந்தானே அந்த ஆர்டிக்கிள் படிச்சீங்களா? என்னடா உனக்கு? இப்போ உனக்கு அவள தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆனா, பக்கத்துல இருக்க வானுக்கு தெரியும். என்னது வான் உனக்கு தெரியுமா? ஆமாமா. அவங்க 2 பேரும் வந்து ஒண்ணா தான் வந்து மிடில் ஸ்கூல் படிச்சாங்க. அப்படிதான் அவங்க 2 பேரும் வந்து ஒலிம்பியாட்ல கூட பார்ட்டிசிபேட் பண்ணாங்களே! அதெல்லாம் மறந்துட்டீங்களா நீங்க? ஆனா, அந்த டைம்ல இவன் தான் வின் பண்ணான். ஆனா, இப்ப பாரு, இப்போ வந்து அவ மெடல் வாங்கிட்டு இருக்கா. அப்பவே சொன்னேன் படிச்சு அப்ராட் போடா, பட்றான்னு. இப்ப பாரு, இங்க வந்து இப்படி இருக்கான். அப்படி சொல்லிட்டு இங்க வந்து ஜாப்பனீஸ் டீச்சர் பொலம்பிட்டு இருக்க, "டேய் அமைதியா இருடா" அப்படி சொல்லிட்டு பிடி டீச்சர் சொல்வாரு. அப்புறம் "டேய் நீ பேசாதடா" அப்படி சொல்லிட்டு எங்க 2 பேருக்கும் எல்லாருக்கும் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும். ஆனா வான் வந்து "எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லதுப்பா" அப்படின்ற மாரி வந்து நின்னுட்டுருப்பாரு. இங்க நம்ம ஈஜுவா வெளிய வந்துட்டு,
ஆமா, இப்போ வந்துட்டு எதுக்காக நான் அவர வெயிட் பண்றேன்? சரி, சரி. அவரு வந்து கேட்டா இப்ப நான் என்ன சொல்றது? ஹோம் ஒர்க் மறந்துட்டேன் சொல்லவா? இல்ல, இல்ல, இல்ல. வேற என்ன சொல்லலாம்? சார் இந்த பர்ஸ எடுத்துட்டு வர சொன்னீங்களே, அது சொல்லலாமா? இல்ல, இல்ல வேணாம், வேணாம். அப்போ ஹோம் ஒர்க் ஞாபகப்படுத்த தான் வந்தேன். அப்படி சொல்லலாமா? இல்ல என்ன சொல்லலாம்? அப்படி சொல்லிட்டு அப்படியே சிரிச்சு நடந்துட்டுருப்பா. அப்புறம் வந்துட்டு இங்க ஒரு சவுண்ட் கேட்கும் அந்த வீட்ல இருந்து. "டேய் அந்த வார்டன் போயிட்டான்டா. லேட் வேற ஆயி தொலைஞ்சிருச்சு. வாடா நம்ம 2 பேரும் தானே போணும்." அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானுங்க. என்னது? அவரு போயிட்டாரா? அச்சச்சோ! டைம் வேற ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு இங்கருந்து ஈஜின் ஓடிட்டுருப்பா. அப்ப இவங்க 2 பேரா, "என்னது ஈஜினும் லேட் ஆயிட்டாளா?" அப்படி சொல்லிட்டு இவங்களும் ஒரு பின்னாடியே கார் எடுத்துட்டு போவாங்க. இங்க ஈஜினோட ஃபர்ஸ்ட் பீரியடே நம்ம 1 தான். ஸோ அதனால அவரு கிளாஸ்க்கு வரும்போது, ஹா ஏன் அவரு இவ்ளோ அழகா வந்துட்டு முடி ஒதுக்குறாரு? அவரு ஸ்லீவ்ஸ மடிக்கிற ஸ்டைலு தான். அவரோட கைலாம் எவ்ளோ பெருசா இருக்கு. அவரு தண்ணி குடிக்கிறது பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. அவரு பெண்ண வந்து ஃபிளிப் பண்றதுக்கு ஒரு தனி அழகு தான் வேணும். ஆமா, அவரு மூச்சு விடுறது "ஈஜுன், ஈஜுன் என்ன 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 இதெல்லாம்? ஏன் உன் மனசு வந்து இந்த மாரிலாம் போயிட்டுருக்கு? தப்பு தப்பு தப்பா யோசிக்கிற, தப்பா யோசிக்கிற ஈஜுன். நீ வந்து மனச கண்ட்ரோல் பண்ணு." அப்படி சொல்லிட்டு அவளே வந்துட்டு திட்டிட்டு கிடப்பா. "ஏய் வாடி, வா இங்க வந்து உட்காரு. என்னடி ஆச்சு உனக்கு? வந்து உட்காருடி நான் சொல்றேன். இங்க பாரு." ஒரு ஃபேட் கேர்ள் இருக்கா, ஓகேவா? அவளுக்கு வந்துட்டு அ பசங்க மேலலாம் வந்து எமோஷன்ஸ் வர்றது தான். ஒரு க்ரஷ்ஷா ஃபீல் வரும். வந்து ஒரு பையன பாப்பா, அப்ப க்ரஷ் வரும். இன்னொரு பையன பாப்பா, அவன் மேல ஒரு க்ரஷ் வரும். அப்படி சொல்லிட்டு அது மாறிட்டே இருக்கும். புரியுதா? புரியுது. ஓகே. ஸோ இது வந்துட்டு யூசுவலா நடக்கிற ப்ராசஸ். ஆனா திடீர்னு ஒருத்தன் வந்து அவளோட மனசே கலைச்சு, அவ மனசுல வந்துட்டு அவன தவிர வேற எவனுமே வைக்க முடியல. புரியல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து ஒருத்தன என் மனசுலருந்து எடுக்கணும். அவன் வந்து என் மனசுல இருக்கக்கூடாது அப்படின்னு எந்த அளவுக்கு ஒதுக்குறேனோ, அவன் வந்து என் மனசுலயே ஒட்டிட்டு, அப்படியே அவன் என் மனசு ஃபுல்லா அவன் மட்டும் தான் இருக்கான். என்னால அவன் இல்லாம வேற ஒருத்தன யோசிக்கவே முடியல. "இத நான் என்ன பண்றது?" அப்படி சொல்லிட்டு இங்க புலம்பிட்டு இருக்க. இங்க பாரு இஜுன், நீ வந்துட்டு ஒரு வெப் கார்ட்டூன்ல வர பையன், இல்ல ஒரு ஐடல், இல்ல ஒரு ட்ராமால நடிக்கிறவரு, அப்படிலாம் பார்த்தன்னா, அது ஒரு க்ரஷ். அது அவ்வளதான். அது வந்துட்டு வந்துட்டு போயிடும். ஓகேவா? அதெல்லாம் நார்மலான விஷயம். ஆனா ஆனா ஒரு பையன பார்த்து உன்னோட ஹார்ட் பீட்லாம் அப்படியே ரைஸ் ஆகும்ல. இல்ல ரைஸ் ஆகக்கூடாது. ஆ? அதாவது ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகக்கூடாது. கூடாது. கூடவே கூடாது. அவன் மேல எனக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகவே கூடாது. அவன பார்த்தா எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகக்கூடாது. அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பா. ஏன்டி? ஏன்? உனக்கு நம்ம பிடி டீச்சர் மேல ஃபீலிங்ஸ் வரக்கூடாதுன்னு ஏன் நெனைக்கிற? ஆ? ஆமா. உனக்கு பிடி டீச்சர் தானே ஃபீலிங்ஸ் வருது. அவரு தானே உன்னோட க்ரஷு. ஆ, ஆ சரி. வா, வா. நம்ம வந்து ரொம்ப நேரம் பேசிட்டோம். டைம் ஆச்சு. வா கிளாஸ் போலாம். ஏய் என்னடி ஆச்சு? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. வா, வா கிளாஸ் போலாம். அப்டி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருப்பா. ஏய் கேர்ல்ஸ் உங்களுக்கு தெரியுமா? நான் வந்துட்டு ஃபீல்ட் ட்ரிப்காக வந்து அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டேன். நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன். நான் போறேன். ஓ! எங்கலாம் நீ போற? ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டு ஹன்புக் ட்ரெஸ் போட்டுட்டு இந்த மாளிகைக்கு போவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ப ஃபேமஸ் ரிவர் இருக்கு இல்லையா? அங்க போவேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபேவரைட்டான கொரியன் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசில சிஎல் போவேன். ஸோ இதுதான் பிளான். ஆ ஓகே. இவ்ளோ நாளைக்கு உன்னால ஒரே நாள்ல போ முடியுமா? நான் போவேன்டி. நீ டயர்ட் ஆக மாட்ட? அவ்வளோலாம் டயர்ட் ஆக மாட்டேன். சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு நீ வந்துட்டு அவங்களுக்கு ரிப்போர்ட் எழுதணும். அது தெரியும்ல? ரிப்போர்ட் தானே அதெல்லாம் நான் எழுதிக்கலாம். சில் தான். நிஜமா தான் சொல்றியா? ஆமா, ஆமா. நான்லாம் ரொம்ப ஹேப்பியா இருக்கப்பா. சரி, சரி நான் அப்புறம் பார்க்குறேன். நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. இங்க இவளுங்க என்னடி இவ சம்மந்தமே இல்லாம சந்தோஷமா இருக்கா? இவளுக்கு நம்ம ரிப்போர்ட்னா என்னன்னு தெரியாதுன்னு நெனைக்கிறேன். ஆமா. எனக்கும் அதான் தோணுது. பரவால்ல. கொஞ்ச நேரம் புள்ள சந்தோஷமா இருந்துட்டு போட்டும் அப்படின்னு நீங்க பேசிட்டு இருப்பாளுங்க. என்னடி திரும்பி அதே புக்கா படிச்சுட்டு இருக்க? ஆமா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த புக்ல வந்து இந்த ஆத்தர் எப்படி எழுதியிருக்காருன்னா, அவரு வந்துட்டு அவர ஒரு ஃப்ளாரோட ரெப்ரசன்ட் பண்றாரு. அவரோட அம்மாவ ஒரு மூனோட ரெப்ரசன்ட் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு அவரு வந்து அவங்க அம்மா இறந்து போற டைம்ல பார்க்காம விட்டுருப்பாருன்னு நெனைக்கிறேன். அதுதான் வந்துட்டு ஏன்னு புரிய மாட்டேங்குது. ஐயோ! கடவுளே! நீ இந்த அளவுக்கு வந்துட்டு கொரியன் லிட்ரேச்சர் கிளாஸ் கவனிச்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ எப்படியோ போயிருப்ப. உன் மார்க் வந்து எகிறிட்டு போயிட்டுருக்கும். ஆனா என்ன பண்றது? ஏய் அத பத்தி இல்ல. இது போயம் நல்லா இருக்குல்ல, இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஆ உன்னால திருத்த முடியாது. சார் வந்துட்டாரு. ஓகே, ஓகே. அப்படி சொல்லிட்டு இவ தானே லைப்ரரியன். ஸோ அதனால போயிட்டு அவர்கிட்ட அவர் புக் வாங்குனதுக்கு நோட்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு இருப்பாளா, அத பார்க்கும்போது இங்க நம்ம சாய்க்கு வந்துட்டு அவ சொன்னதெல்லாம் அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட்டு நம்ப ஏஜுனும் நம்ப கொரியன் டீச்சரும் ஒண்ணா இருந்த மாரி இவ ஃபீல் பண்ணியிருப்பாள்ல, அது போவும். அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு மீஜுன் வந்துட்டு சொல்லியிருப்பாள்ல, "முடியாது, முடியாது, முடியாது." என்னால வந்துட்டு அவர வந்து என் மனசுல யோசிக்கவே முடியாது அதெல்லாம் சொல்லியிருப்பா. ஸோ அதனால இவங்க 2 பேரும் ஏதோ க்ளோஸா இருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப நம்ம ஈஜினர் வந்தவ, "ஏன்டி நீ வரவே இல்ல? சார் வந்து அவ்வளோ நின்னார்ல." சரி, நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க போல இருக்கு. ச்சே ச்சே அதெல்லாம் கிடையாது. அவரு வந்துட்டு நான் எழுதின போயம்க்கு வந்து ரிவ்யூ சொல்லிட்டு இருந்தாரு அவ்வளோதான். அப்படி சொல்லிட்டு இவ வேல பார்க்க போயிடுவா. ஆனா இங்க நம்ம சாய்க்குலாம் வந்து மனசு போட்டு அடிச்சுட்டே இருக்கோம். அவங்க 2 பேரும் ஒண்ணா இருப்பாங்களோ அப்படின்ற மாரி.
இங்க நம்ம ஈஜுனா, "வரும்போது பார்த்து நடக்க மாட்டியா? பார்த்து நடக்கணும்னு தெரியாதா உனக்கு?" அப்படி சொல்லிட்டு நம்ம வான் சொன்னதை ரிவைண்ட் பண்ணி யோசிச்சுட்டு, அவர் ரொம்ப கவலைப்பட்ட மாரி இருந்துச்சுல்ல. ஆ அப்படி சொல்லிட்டு அப்படியே கதை எழுத ஆரம்பிப்பா. "டேய் சோயி உனக்கு தெரியாதாடா? நம்ம கம்பெனி நீ தான் வந்து கட்டி காப்பாத்த போற. இதுல நீ வந்துட்டு ஒரு ஒரு பையன் கூட சுத்திட்டு இருக்க. இது நினைக்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்கம்மா, இதெல்லாம் உன்கிட்ட யார் சொன்னது ஃபர்ஸ்ட்டு? நான் தான் சொன்னேன். நீ தான் சொன்னியா? எப்புட்றா நீ வந்து என்னோட பெர்சனல்லாம் பார்த்துட்டு இருப்ப. அது வந்து பார்த்து எங்க அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு போய் சொன்னியா அவங்ககிட்ட? அப்படித்தான்டா நான் பண்ணுவேன். இங்க பாருங்கம்மா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து பிசினஸ் பார்க்கறது செகண்டரி விஷயம். இது என்னோட பெர்சனல். நீங்க தலையிடக்கூடாது. அது எப்புட்றா நீ சொல்லுவ? உன்ன பெத்தவன் நான் தான்டா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி சொல்லிட்டு அங்கருந்து போலாம் பாப்பாரு. ஆனா, இங்க நம்ம ஜாப்பனீஸ் டீச்சர் விடாம பிடிச்சிட்டு இருப்பாரா அந்த கேரக்டர்ல. "டேய் தள்ளி போடா. தள்ளி போ முடியாது. நான் வந்து உயிர குடுத்து நிப்பேன்டா." அப்படா உயிர குடுறா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு அப்படியே போவாரு. மிஸ்டர் கிம் அப்படி சொல்லி கத்துனதுக்கப்புறம் பிரின்சிபல் நெஃப்யூலாம் இருப்பானுங்கல்ல, அவன்லாம் வேற வந்துட்டு இவர வந்து அடியாள வச்சுலாம் தடுக்குறானுங்க. அதனால "என்ன யாராலயும் தடுக்க முடியாதுடா. நான் கண்டிப்பா போயிட்டு நம்ப ஜின்ன வந்து பார்த்தே தீருவேன்." அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, எல்லாரையும் அடிச்சு போட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டுருக்காரு. இங்க அம்மாவ கத்திட்டு கிடப்பாங்க. அம்மா கேரக்டர்ல இருக்கிறதே பிரின்சிபல் தான். அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஜின் நடந்து போயிட்டு இருக்கும்போது அடியாளுங்கலாம் வந்துட்டு அவர வேற அடிக்க வருவாங்களா, அந்த டைம் கரெக்ட்டா நம்ப சோயி கேரக்டர் உள்ள வந்துரும். உள்ள வந்துட்டு அடியாள்லாம் அடிச்சு போட்டு, இதுக்கு இதுக்கு தான் சொன்னேன் நானு. "என்ன விட்டு விலகி நடக்காத. என் கூடயே இருன்னு." அவ்வளோதான் எங்க ஜின் மறைஞ்சு நம்ம ஈஜுன் வந்துருவாங்க. ஈஜுன் அப்படியே பேன்னு பார்த்துட்டு இருப்பாளா, "வா என் கூட வா." அப்படி சொல்லும்போது அப்படியே கையெல்லாம் அப்படி கோத்துட்டு போவா. அ ஈஜுன் என்னடி பண்ற? ஆமா நீ ஏன் திடீர்னு வந்து ஜின்லேருந்து உன் கேரக்டரா மாறிடுச்சு? எப்படி ஈஜுனா அங்க மாறுன? எப்படி நீ கதைக்குள்ள போன? ஈஜுன் நீ ஏன் அப்படிலாம் யோசிக்கிற? இதுதான் வந்துட்டு இதுதான் வந்து அதுன்னு சொல்லுவாங்களோ? அப்படின்னு சொல்லி இங்க கத்திட்டு இருப்பா. வான் வந்துட்டு அந்த ஆர்டிக்கிள் தான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாரு. அதுதான் வந்து அவ அவார்ட் வாங்குனா இல்லையா? கொரியால சிறந்த மேக்ஸ் ஜீனியஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு அவார்டு. ஸோ அத உட்காந்து பார்த்துட்டே இருப்பாரா, அப்போ வந்து அதே பொண்ணுகிட்ட இருந்து டெக்ஸ்ட் வந்திருக்கும் போல இருக்கு. இந்த மாரி நான் ரொம்ப நாள் கழிச்சு கொரியா வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பார்க்கலாமா? அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் அனுப்பியிருக்கா. அத பார்த்துட்டு இவரு அப்படியே டீப் சிந்தனையில இருக்காரு. நம்ம சாய் நேரமான்னு தெரியாது. எப்பலாம் நம்ம சாய் வராளோ, அப்பலாம் நம்ம ஈஜுனும் நம்ம கொரியன் டீச்சரும் ஒண்ணா பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்க மாரி வேற கண்ல பட்டுரும். அதனால இவளே அப்படியே வந்து சோகமா பார்த்துட்டே இருப்பாளா, அப்ப நம்ம ஈஜுனும் சிரிச்சுட்டே வந்தவ, "என்னடி? வாடி உன்கிட்ட பேசணும்." அப்படி சொல்லி தனியா கூட்டிட்டு போவா. சரி இப்ப என்ன பேசிட்டு இருந்தீங்க? அதுதான் போயம்ல வந்து ஒரு சில டவுட்லாம் இருந்துச்சு. ஸோ ஆர்கனைஸ் பண்றதுக்கு என்னென்ன இமேஜ்லாம் வேணும் அப்படி சொல்லிட்டு என்னென்ன பேசிட்டு இருந்தோம். வேற எதுவும் இல்லையே. அப்பயே நீ என்ன கூட்டிட்டு போய் பேசல. அதுல நானும் தானே இருக்கேன். ஆ ஆமா. ஆனா இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அதனால தான் உன்ன கூப்பிடல. அப்ப ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. என்னடி? இங்க பாரு. உனக்கு வந்துட்டு மிஸ்டர் இவன தானே பிடிச்சிருக்கு. அதாவது நம்ம கொரியன் டீச்சர தானே பிடிச்சிருக்கு. ஏய் என்னடி சொல்ற? அதெல்லாம் கிடையாது. அப்போ அன்னைக்கு நீ யார பத்தி சொன்ன? அவர பத்தி தானே சொன்ன? இங்க பாரு நான் கிளியரா சொல்றேன். அன்னைக்கு நான் பேசினது கொரியன் டீச்சர பத்தி கிடையாது. அப்ப வேற யாரு? வேற யாருன்னு சொல்லு. இப்பயே தெரியல நீ வந்து தயங்குற. ஐயோ! இவ கிட்ட எப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இங்க வந்து ஈஜு நிஜமாலே தயங்கிட்டு தான் இருப்பா. அவளுக்கு வந்து மேத்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்றதுக்கு வார்த்தையே வராது. அதனால தயங்கிட்டு இருக்க, இங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பயங்கரமா சண்டை வந்துரும். அதனால வந்து இவ பேசாமலே அங்கருந்து போயிடுவா. கிளாஸ்க்கு போயிட்டு 2 பேரும் அப்படியே முறுக்கிட்டு தான் இருப்பாளுங்க. இவ அவகிட்ட பேச மாட்டா, அவ இவகிட்ட பேச மாட்டா. பின்னாடி ரோல இருக்கவ "என்னடி ஆச்சு?" ஒண்ணும் இல்ல" அப்படி சொல்லி சொல்லிட்டு இருப்பாளுங்க. அப்புறம் இங்க வந்துட்டு நம்ம ஈஜுனா, சரி நம்ம போவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம கரெக்ட்டா நம்ம மேக்ஸ் டீச்சர் வீட வந்து கிராஸ் பண்ணி போறதுக்குள்ள பிடி டீச்சர் அப்படியே போயிடுவாரு. சரி இவரு வருவாரா? அப்படி சொல்லி பார்த்துட்டு இருப்பா. அது லீவ் டே போல இருக்கு. அதனால பார்த்துட்டே இருப்பாளா, "ஆமா ஈஜுன், இப்ப எதுக்கு நீ அவருக்காக வெயிட் பண்ற? இப்ப எதுக்குடி அவருக்காக வெயிட் பண்ற?" அப்படி சொல்லும்போது அவ ஃப்ரெண்ட் சொன்னது ஞாபகம் வரும். நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க மேல ஃபீலிங்ஸ் வந்துருச்சுன்னா, அவங்க முகத்த பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு ஃபீல் ஆகும். என்னது? அப்படி யோசிக்கும்போது நம்ம மான் வேற சொல்லியிருப்பார்ல, "உனக்கு ஓகேவா?" அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சுட்டு, "ஈஜுன் தப்பு தப்பா யோசிக்காதடி, ஒண்ணும் இல்லடி" அப்படி சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே தெரிச்சு ஓடிட்டு இருப்பா. அப்புறம் கெஃபே வந்தவ சின்சியரா உட்காந்து புக் படிச்சுட்டு இருப்பாளா, படிக்கும்போது என்ன போட்டிருக்கும்னா, "கனடால வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்னோ வந்துருச்சு" அப்படின்ற மாரி போட்டிருக்கும். அத பார்த்தோனே, "ஃபர்ஸ்ட் ஸ்னோவா? ஸ்னோவா?" அப்படி சொல்லி யோசிப்பா. அதுலயும் நம்ம ஃப்ரெண்ட் என்ன சொல்லி வச்சிருப்பா சாய், ஃபர்ஸ்ட்டு ஸ்னோ வந்துட்டு நம்மள பிடிச்சவங்க முன்னாடி வரும்போது, அந்த ஃபீலே வந்து வேற லெவல். கண்டிப்பா அவங்க 2 பேரும் வந்து கடைசி வரைக்கும் ஒண்ணா இருப்பாங்க. "ஆ இல்ல, இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்னோவும் இல்ல, ஒண்ணும் இல்ல என் லைஃப்ல. எனக்கு வந்து யார் மேலயும் வந்து எந்த ஃபீலிங்ஸுமே இல்ல. மேத்ஸ் டீச்சர் மாரியும் இல்ல, பிடி டீச்சர் மாரியும் இல்ல." அப்படி சொல்லிட்டு இங்க வந்து அத கிறுக்கிட்டு கிடப்பா. அப்போ வந்துட்டு, "உங்க காஃபி வந்துருச்சு மேடம்" அப்படி சொன்னதுக்கப்புறம் இவ காஃபி வாங்கிட்டு வந்து உட்காருவாளா, வந்து பார்த்தா நம்ப வான் வந்து ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருப்பாரு. என்னது இது? இவரு இன்னைக்கு இங்க இருக்காரு. நான் வேற கரெக்ட்டா கவுண்டர் பக்கத்துல உட்காந்துருக்கேன். அவருக்கு எதாவது வேணும்னா இந்த பக்கம் தானே போயிட்டு வருவாரு. அப்பன்னா அவரு முன்னாடி வந்துட்டாரா? இதுதான் டெஸ்டினி சொல்லுவாங்க போல இருக்கு. 2 பேரும் வந்து ஒரே இடத்துக்கு தெரியாமலே வந்திருக்கோம். அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டே இருப்பா. அப்புறம் அவரு காஃபி வேற குடிப்பாரா?
ஓ! 2 பேரும் ஒரே காஃபி. கடவுளே! இவ்ளோ கோஇன்சிடென்ஸ் எப்படி நடக்கும் வாழ்க்கையில? அப்டி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டே இருப்பா. ஆமா, இப்ப அவரு யாருக்காக கை காமிக்கிறாரு? ஆ அப்டி சொல்லி பார்க்கும்போதே ஒரு பொண்ணு ஓடி வருவா. இவரு கை தான் குடுக்க போவாரு. ஆனா அந்த பொண்ணு வந்து இவள ஹக் பண்ணிருவாளா? எனக்கு இப்போ என்ன ஃபீல் பண்றேன்னு எனக்கே தெர்ல. ஆனா எனக்கு இப்ப எல்லாமே புரிஞ்ச மாரியும் ஃபீல் ஆவுது. ஒண்ணுமே இல்லாத என் ஃபீலிங் கடைசி வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. ஆனா என் வாழ்க்கையிலயும் கடைசில ஒருத்தர் வந்து என் மனச இந்த அளவுக்கு உடைப்பாருன்னு நான் நினைக்கவே இல்ல. அப்படி சொல்லிட்டு நம்ம ஈஜுன் ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டுருப்பா. அது பார்க்கும்போது புள்ள ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். அந்த பக்கம் நம்ம வான் வந்து சிரிச்சு சிரிச்சு தான் பேசிட்டு இருப்பாரு. நிஜமாலே வந்துட்டு எல்லாமே ஹாப்பியா இருந்துச்சு. கடைசியில ஈஜுன் ஃபீல் பண்ணது நம்மளே கொஞ்சம் ஃபீல் பண்ண வச்சிருக்கோம். ஸோ இதோட நம்ம எபிசோட முடிக்கிறாங்க காய்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற எபிசோட். அtill then stay tuned.